வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயில்வான் ரங்கநாதன் மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் பிக் பாஸ் ஃபேமஸான தாமரைக்கும் அவங்களுடைய தோழியான ஸ்வேதாவுக்கும் ஸ்வேதாவின் கணவரான ஆதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த வகையில் தாமரை ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆமைகளும் என்னை ஏமாற்றிட்டாங்க, யாராவது நீ ஏமாற்றப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரையும் கொடுத்து என்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை அவன் தூக்கிட்டு போயிட்டான். நான் இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய நகை 3 பவுனையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதனுடைய விலை இன்னைக்கு 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. நான் இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்ச மொத்தத்தையும் இழந்துட்டேன், ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்கள நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆதி தன்னையும் ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இந்த விஷயம் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஆதி 50,000 1 லட்சம் தான் ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவருடைய பின்னணியை செக் பண்ணி பார்த்ததுல தான் ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 முதல் 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் ஏமாத்திருக்கிற விஷயம் பப்ளிக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஏமாந்தவங்க மேக்சிமம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற கடை நடத்திட்டு வரவங்க தான் அதிகமாக ஆதிக்கிட்ட ஏமாந்துருக்கிறாங்க. அந்த வகையில் பயில்வான் ரங்கநாதன் ஒரு விமர்சனையான விஷயத்தை இன்னைக்கு தாமரை மேலே முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிற தாமரையோட பதிவை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமேலு நிறைய பேர் தாமரையை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அவர் என்னையும் ஏமாற்றிட்டாரு, நானும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கிற இந்த நிலையில் திடீர்னு ஆதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்களே என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளை நாளுக்கு நாள் பதிவிட்டுட்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தாமரை, நீ ஒன்றும் நல்லவ கிடையாது, உன்னை பற்றின எல்லா விஷயங்களும் எனக்கு அணுவாக தெரியும், அதெல்லாம் நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னா உன்னுடைய உண்மையான ரூபம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு மட்டும் கிடையாது, இப்போ உன் கூட கணவனாக இருக்கிறது உன்னுடைய 2வது கணவன் தான். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னுடைய 16 வயசுலேயே உன்னை ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டாரு, அவர் ஏன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு அப்படிங்கிற உண்மையான விஷயம் தெரியுமா? நீ பல ஆண்கள் கூட பேசிகிட்டு இருந்ததுனால அதெல்லாம் கவனிச்சு தான் உன்னுடைய நடத்தை சரியில்லாமல் தான் அவர் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு. அதுக்கப்புறம் தான் நீ இவரை கல்யாணம் பண்ணியிருக்கிற. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் யார் கூடலாம் பேசிட்டு இருந்த அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எவ்வளோ மோசமான பொம்பளை அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவில் சொன்னது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பெண் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோவையும் கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ரொம்ப மோசமான பொம்பளை, ஏன்னா அவங்களுடைய முதல் கணவரே அவங்கள வீட்டை விட்டு துரத்தினதுக்கு அப்புறமேலு அவங்க ரொம்ப நடத்த சரியில்லாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கோவப்பட்ட தாமரை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோ உன்னை பற்றின முழு விஷயத்தையும் இப்போ நீயே வளரிட்டியா, நீ ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படிங்கிறது இதில் தெரியுதா, அந்த பெண்ணோட ஆடியோ யார் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சி அந்த பெண்ணே நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பற்றின விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அதை கிட்ட காசு கொடுத்து நீ இந்த மாதிரி பேச வச்சிருக்கிற, ஆனால் வேற ஒரு பெண்ணோட பேரை சொல்லி இந்த விஷயத்தை நீ கேட்டிருக்க, அதை அப்படியே அந்த நேமை நீக்கிட்டு நீ எனக்காக யூஸ் பண்ணியிருக்கிற, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, கூடிய சீக்கிரம் உன்னை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தாமரை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பயில்வான் ரங்கநாதன் அப்படிங்கிற மூத்த பத்திரிகையாளர் தாமரையை பற்றி பேசின ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய நடிகைகளில் அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. மோஸ்ட்லி அவர் பேசின எல்லா நடிகைகளையுமே தப்பான கண்ணோட்டத்தில் தான் அவர் பேசியிருக்காரு. அந்த வகையில் தாமரையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தாமரை ஆதியோட தகாத உறவில் தான் இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்ட பிக் பாஸ் தாமரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே உன்னை பார்த்தா எனக்கு கேவலமாக இருக்குது, நீயெல்லாம் ஒரு ஜென்மமா, எப்பேற்பட்ட நிலையிலேருந்து நீ இப்போ இப்படி இந்த நிலைமைக்கு வந்திருக்க அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுறியா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நீ இருந்ததெல்லாம் மறந்து போச்சா, எத்தனை நடிகர் நடிகைகளோட கை காலை பிடிச்சி நீ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்ப, இன்னைக்கு அவங்கள பற்றிலாம் ரொம்பவும் தெரிஞ்ச மாதிரி நீ பேசுகிற, நான் அவங்க கூட தகாத உறவில் இருந்ததை நீ
பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உனக்கு கண்டிப்பாக குழந்தைங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீ வந்து பெண்களையே பிடிக்கலன்னு தானே அவங்கள தப்பானவங்கன்னு பேசுகிற. கண்டிப்பாக உனக்கு ஒரு பெண் மூலமாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ வந்து ஒரு தப்பானவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பெண்களை தப்பாக பேசுகிறவனை ஏன் சும்மா விட்டு இந்த சமூகம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவன் யாரோ ஒருத்தரை பற்றி பேசினா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இவன் பேசுகிறவங்க எல்லாரையுமே தப்பான பெண்கள், தப்பான கண்ணோட்டத்தில் இவன் பேசுகிறான். ஆனால் இவங்களை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இவனே ஒரு அறிவு கெட்டவன். அவனை இன்டர்வியூ பண்ணுற இன்னொருத்தன் என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்ளிக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களாடா? ஆதியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என் புருஷனோட கால் தூசுகவன் சமமாவானா? அவனை வந்து என் கூட நீ சேர்த்து வச்சு பேசுறியா? கண்டிப்பாக உன்னை நான் வேற எங்கேயாவது நான் பார்த்தேன்னா அந்த இடம் என்ன ஏதுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். உன்னை கழுத்தை பிடிச்சி நான் வந்து கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமாக பேசியிருக்காங்க. அதாவது பணம் பறி கொடுத்தது நான். என்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அவங்ககிட்ட. அந்த மாதிரி அவன் பேசி ஏமாத்திருக்கான். அது மட்டும் கிடையாது, அவன் கூட இத்தனை நாளாக வாழ்ந்த பொண்ணே அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்குது. அப்பேற்பட்டவனுக்கு நீ வக்காலத்து வாங்கி பேசுறேன்னா அப்போ நீயும் அவனை மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தாமரை வந்து ஓப்பனாக பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தாமரைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. நிறைய சின்னத்திரை செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய வெள்ளித்திரை செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இன்றைக்கி தாமரையோட விஷயத்துக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றி தப்பாக பேசுகிற இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். பெரிய பெரிய நடிகைகள்லேருந்து இன்னைக்கு சின்னத்திரை நடிகர்கள் வரைக்கும் எல்லாரையுமே தெரிஞ்ச மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறான். ஆனால் இவனை எல்லாரும் ஏன் சும்மா விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் கிடையாது, ஒரு சபை நாகரிகம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து இவன் பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் இவன் போகிற இடங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒருத்தரை பற்றி தப்பான விமர்சனம் பண்ணிக்கிட்டு திரியிறான். இதுவும் ஒரு வகையில் பார்த்தா கிரிமினல் குற்றம் தான். இதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இவனுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தரை ஒரு தகாத முறையில் செய்யாத தப்புக்கு அவங்கள ஆளாக்கி பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் முறைகேடான செயல். அதுக்காக பைல்வான் ரங்கநாதன் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தால் கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, நடிகை வந்து ஹீரோயினுமான சின்ன மருமகள் சீரியலில் ஸ்வேதா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் தான் இந்த ஆதி. அவங்க வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா சின்னத்திரை நடிகர்களும் தன்னை ஏமாத்தினவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதியை எங்களுக்கு பர்சனலாக தெரியாது, எங்களுக்கு ஸ்வேதா மூலமாக தான் ஆதியை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து வெற்றி வசந்த் வைஷ்ணவி தம்பதியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பாஸ் தாமரை கூட ஸ்வேதா மூலமாக தான் எங்களுக்கு ஆதியை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை எல்லாரும் கை காட்டுறதுனால மேபி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸை அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் அவன் கூட கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே வாழ்றதில்ல, நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் அவனுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை அமைச்சிருக்கேன். அவன் ஃப்ராடு திருட்டு பையன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ஸ்வேதா வந்து சொல்லியிருக்காங்க.